இந்த 3 சோழியும் ஒரே நேர்கோட்டுல நிக்குது பாத்தீங்களா? இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. நான் பிரசன்னம் பார்த்த எத்தனை வருஷம் அனுபவத்துல இப்படி ஒரு அமைப்புல சோழி நின்னதே இல்லை. இது என்னங்கிறத திருவிழா நடக்கும்போது அம்மனே நமக்கு காட்டி கொடுப்பா. அம்மா தாயே, தாயே. அது வரைக்கும் நம்ம வெறும் பார்வையாளரா இருந்து இந்த திருவிழாவை பார்க்க வேண்டியதான். வேற வழியே கிடையாது. உயிர் பலின்றீங்க, அதை தாண்டி எப்படி திருவிழாவை நடத்துறது? திருவிழா நடந்தே ஆகணும். இது அம்மனோட ஆணை. அதை நம்ம மாத்த முடியாது. அப்படி ஒரு வேளை திருவிழா நடக்கலன்னா இந்த ஊருக்கே பெரிய ஆபத்து இருக்கு. திருவிழா நடக்கும்போது இந்த மாதிரி சொல்றாரு? ஐயா, திருவிழா நடக்காம நம்ம ஊர் பட்ட கஷ்டம்லாம் போதும். இதுக்கு ஒரே வழி, அம்மன் மேல பாரத்தை போட்டு நம்ம திருவிழாவை நடத்தும். அதுக்கு மேல அம்மன் பார்த்துக்குவோம். நீங்க எல்லாரும் என்னையா சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமாங்கய்யா, நமக்கு வேற வழி கிடையாது. முதல்ல ஊர் பெரிய தலைகளை பார்த்து நேர்ல போய் பத்திரிக்கை வச்சு அழைப்போம். யாரையும் விட்டுறாதீங்கய்யா. மற்ற பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் அம்பாள் கூட இருப்பாங்க. அக்கா, அப்பா கூப்பிடுறாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். பேசு பேசு பேசு. சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏன் உங்க குரல் டல்லா இருக்கு? இன்னும் 2 நாள்ல சித்திரை அமாவாசைம்மா. உங்க அம்மா ஞாபகமா கிடைச்ச இந்த வீட்டுல சித்திரை அமாவாசை அன்னைக்கு ஒரு படையல் போட்டு சாமி போட கூட வழி இல்லாம இருக்குமா. அதை நினைச்சாதான். அப்பா, எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நம்ம வீட்டை இப்படி பாரா மாத்தி வச்சிருக்காங்களேப்பா. இப்ப என்ன பண்றது? எனக்கும் அதே வருத்தம் தான்மா. உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசினாலாவது என் மனசுல இருக்கிற பாரம் குறையும்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா இப்ப நானே உன் மனசை சங்கடப்படுத்திட்டேன் போலம்மா. சரிம்மா, சரி, நான் அப்புறம் பேசுறேம்மா. சரிப்பா. சரிக்கா, நான் போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேன். இது யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போ. உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பத்திரமா போயிட்டு வந்துருவியா? அக்கா, என் கல்யாணத்துக்கு முன்னாடி இதுதான் என்னோட வேலையே. இந்த மாதிரி டெலிவரி பண்றதெல்லாம் எனக்கு ஒரு புதுசுலக்கா. இருந்தாலும் பார்த்து பத்திரம் இந்து. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். நாம எப்படியாவது இந்த ஃபுட் டெலிவரியை நல்லபடியா எடுத்துட்டு போயிட்டோம்னா அதுல வர காசு நம்ம செலவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்க்கா. சொல்றல. அக்கா, அக்கா, என்ன காப்பாத்துங்கக்கா. துரத்துறாங்க, காப்பாத்துங்கக்கா. என்ன பயந்து ஓடி வந்துட்டா? நாங்க பேசதானே ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் என்னென்னமோ இருக்குது. அக்கா, இவங்க நான் அசிங்கமா பேசுறாங்கக்கா. ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். என்னது? நீ பாத்துக்கிறியா? என்ன பாத்துக்க போற? நாங்க இவளை எப்படிலாம் வம்புழுக்கிறோன்னு பார்க்க போறியா? சின்ன பொண்ணு கிட்ட இப்படி அசிங்கமா பேசுன, அடிச்சு பல்ல உடைச்சிடுவேன். என்னடி ரொம்ப பேசுற? வாடி போடினா பல்ல உடைச்சிடுவேன். ஏய், என்னடா? ஏய், என்னடா? என்ன? உனக்கு அடி வேணுமா? போடா. இந்து, உங்க அம்மா இறந்து போனனால கிடைச்ச வீடு தானே இது? ஆமாண்டி திவ்யா. அழாத இந்து, அம்மா ஞாபகம் வருதா? அழாத, அம்மா உன் கூடயே தான் இருக்காங்க எப்பவுமே. உன்னை விட்டு எங்கேயும் போக
சொல்லுமா? வெளில போங்கடா. போ. வாடா வாடா வாடா. வெளிய போங்கடான்னு சொல்லிட்டே இருக்கல. எதுக்குடா? அண்ணா ஒரு பொண்ணு பார் அடிச்சு உடைச்சிட்டு இருக்குண்ணே. ஒரு பொண்ணு பார் அடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கா? யாரா அவ? ஏய் நிறுத்து. யார் நீ? ஓ, நீதான் இந்த பாருக்கு ஓனரா? ஏய் நீ யாரு? பேசினா பிரச்சனை ஆயிடுங்க. அப்புறம் பாத்துக்கலாம். சொன்னா கேளுங்க. வாங்க. நினைக்கிறியா? அதானே கிளம்புங்க இங்க இருந்து. ஏய் பொம்பளை இவளுக்கு பயந்து நாம சும்மா இருக்கணுமா? இவளுக்கு என்னடா அவ்வளவு திமிரு? ஆமாண்டா, திமிரு தான்டா. பொம்பளைங்கிற திமிரு. நம்ம கிட்ட ஆள் இருக்காங்க, பயந்துருவாங்கன்னு ரவுடித்தனம் பண்றியா? அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா பார விட்டு ஓடிரு. அதுதான் உனக்கு நல்லது. ஏய் அப்படிலாம் பார மூட முடியாது. உன்னால முடிஞ்சத பண்ணிக்க. ஓ அப்படியா? சரி, எழுதி வச்சுக்கோ. இந்த இந்த வாரத்துக்குள்ள நான் மூடி காட்டுறேன். பொம்பளை பொம்பளைன்னு சொன்னல, இப்ப தெரியும் ஒரு பொம்பளை நினைச்சா என்னெல்லாம் பண்ண முடியும்னு. இத பார், ஊர் ஜனம் இருக்காங்கன்னு பாக்குறேன். பேசாம போயிடு சொல்லிட்டேன். இப்ப போறேன், ஆனா சீக்கிரமே திரும்ப வருவேன். இந்த பார் இனிமே எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். பார்த்து எவ்வளவு நாளாச்சு? ஆமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். ஏய் என்னடா சொன்னீங்க? இந்த நாய் இருக்க இடத்துல இவனை தொட முடியாதா? இங்க இருந்து எடுத்துக்கணும் பாத்தியா? கஜா இந்த கிருபாக்காக என்ன வேணா செய்யும். இவனுக்காக நானும் என்ன வேணா செய்வேன். ஒரே ஒரு போன். எப்படி காலில் வந்து விழுந்தான் பத்தியா சிவமணி? ஏய் வா.